லியாம் சடனா அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவனும் அந்த பார்ட்டிக்காக வந்திருக்கான் போல. வந்த உடனே ஹீரோயினை தனியாக இழுத்துட்டு வந்துடுறான். நீ எதுக்காக என்னை இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுற? எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுற பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது. நான் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மெசேஜ் பண்ணுறேன், நீ எனக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேற, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேற அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் பெருசாக அவனுக்கு எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறா. இதை பாரு, ஒரு விஷயத்த நான் உனக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு எவ்வளோ கோவம் இருந்தாலும், ஆத்திரம் இருந்தாலும், டென்ஷன் இருந்தாலும் அதெல்லாம் என்கிட்ட காட்டக்கூடாது. நான் உன்னை லவ் பண்ணுறேன்ற காரணத்துக்காக என்னை ஈஸியாக நீ எடுத்துக்க கூடாது. எனக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கானா. இவன் நீ என்ன பேசினாலும் பேசுறாச்சா, இன்னும் 2 நாளுக்கு தான் நான் உனக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறான். இத்தனைக்கும் வெள்ளோட பார்ட்டி இது, வெள்ளோ இங்கே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போவும் இந்த மாதிரி பண்ணுறான்னா இவளை எந்த அளவுக்கு கேவலமாக ட்ரீட் பண்ணுறான் அவன். இப்போவும் ஹீரோயின் பிடிக்காம பிடிச்சி தள்ளி விடுறா. அப்போதான் ஃப்ரெண்டுக்காரன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, வெள்ளோ அங்கே வந்துட்டா, அவ எல்லா இடத்துலையும் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கா, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி லியாம கூப்பிடுறான். வெள்ளோவா உனக்கு தெரியுமா? என்கிட்ட ஏன் நீ உனக்கு அவளை தெரியுன்ற விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னும் போது, நீ என்கிட்ட கேள்வி கேட்க கூடாது, நான் போயிட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அவன் போன உடனே ஃப்ரெண்டுக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு வெள்ளோவை தெரியறது மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்றான் ஹீரோயின் கிட்ட. இவன் கூட ஏதாவது உண்மையை சொல்லி ஹீரோயினை காப்பாற்றுவானோன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அதுக்கும் இவன் லாக்கி கிடையாது. ஆனா இதை நோட் பண்ண லியாம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, போதும் வரியா அப்படின்னு கூப்பிடுறான். பயந்து ஓடிடுறான். உடனே இப்பதான் வில்லோவை காட்டுறாங்க. இவ இப்பதான் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கா. வந்த உடனே இவன் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, பல வருஷமா நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே இல்லை, நீ ஸ்டெல்லாவை லவ் பண்றியா அப்படின்னும் போது, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க, அவளை சும்மா உனக்காக பழி வாங்கணும்னு டைம் பாஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான்.